தலைவாணி வர கட் பண்ண போகிறோம். இந்த மாடல்னால் நாடால் இல்லாமல் இப்படி சும்மா மாட்டி விட்றது. நாடா வைக்காமல் இது ஒரு மாடல். மாடல் வந்து இப்படி மடித்து போட்டுக்குங்க. இந்த மடிப்பு வந்து ஓரம் இருக்காப்புல ஒரு 2 துணியும் சேர்ந்தாப்புல இருக்க சைடு உங்கள் சைடு போட்டுங்க. ஆப்போசிட் ஓப்பனாக இருக்கட்டும். இப்படி வச்சுக்கிட்டு இது வந்து சுற்றிலும் தையல் போடணும். இந்த தலகாணி வரைய அப்படி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுக்கிட்டு இந்த சைடை மட்டும் அளந்துக்கோங்க. அந்த ஒரு துணியில் மட்டும் அளந்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஓப்பன் இந்த சைடாக கட், அந்த சைடும் ஓப்பனில் இருக்கும், இந்த சைடும் ஓப்பனாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இதை விட்டு நேராக வச்சுட்டு அப்படியே அளந்துக்கோங்க. அளந்துக்கிட்டு இங்கே எடுத்து 1 சென்டிமீட்டர் விட்டு மடித்து வைக்கிறதுக்கு 1 சென்டிமீட்டர் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து மடித்து தைச்சிட்டோம்னா அந்த தலைவாணி இப்படியே மடித்து தைச்சிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த துணியை தைச்சிக்கோங்க. இந்த கட் பண்ணியிருக்கோம் பாருங்களேன், கேப் போட்டு ஃபஸ்ட்டு இந்த துணியை தைச்சிப்போம். இந்த தச்ச இடத்துலேருந்து பாக்கி உள்ள துணியை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கிட்டே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வரணும். தச்சதை உள்பக்கம் வச்சு இந்த கரையில் உள்ளதை மேப்பக்கம் வச்சு அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஃபுல்லாகவே இப்படி இந்த மாடலில் வச்சு இந்த மாடலில் மடித்து வச்சு இந்த மாதிரி தையல் ஃபுல்லாக ஓரமாகவே தையல் போட்டுக்கிட்டு வாங்க. நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஃபுல்லாகவே தையல் 4 பக்கமும் போட்டுக்கணும். ஃபுல்லாகவே தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரட்டிக்கிட்டு இந்த கார்னர்லாம் கத்திரிக்கோலை வச்சு எடுத்து விட்ருக்கேன். இந்த கார்னர் எல்லாமே வந்து கத்திரிக்கோலை வச்சு எடுத்து விட்டுட்டேன். இப்போ வந்து 1/4 இன்ச்சில் கரெக்டாக தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஃபுல்லாகவே 4 பக்கமும் சுற்றிலும் போடணும். 1/4 இன்ச்சில் 1/4 இன்ச்சில் தையல் போட்டால் தலைவாணி வர ரெடி ஆகிடும். தலைவாணி வர வந்து ரெடிமேட் தலைவாணி வர மாதிரி இருக்கும். இது வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.